பெரிய அட்வொகேட்டோட ஒய்ஃப். அவங்க படித்த பிறகு நான் ரொம்ப ஈகோ விடலை. எனக்கு ஜின்னு சொல்லுவாங்க, சரோஜின்னு சொல்லுவாங்க. நான் வந்து விடலை. ஆனால் என் ஹஸ்பண்ட் ரொம்ப மாறிட்டாரு. எப்படி அது எப்படின்னா, அவர் நான் என்ன வாங்கி வர சொன்னாலும் வாங்கிட்டு வர்றாரு, போறாரு, எல்லாம் பண்றாரு. ஏன்னா நீ கீதை படிக்கிற என்ன வந்து பெருசா பண்ணிட்டாரு, பெரிய என் அம்மன் மாதிரி என்ன பண்ணிட்டாரு கூட சொல்லி அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கிறதுங்கிறது அது புரிகிறது இல்லைங்களா? நமக்கு ஒரு சேக்ரட் வைப்ரேஷன் கிடைக்கிறது தானே முக்கியம். கண்ட ஒரு அதிர்வு நமக்கு நமக்குள்ள நுழைய கூடாதுன்னு நம்ம நினைப்போம் இல்லையா, மனசுக்குள்ள கூட. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி படிக்கும்போது இந்த மூணாவது இதுக்கு கர்மாங்கிறது எல்லாருக்கும் உண்டு. எல்லாருடைய டியூட்டிஸ் வேற, அவங்கவுங்க வயசு, அவங்கவுங்க இடம் பொறுத்து தான் கர்மா அந்த கடமைகள் இருக்கும் இல்லைங்களா? அதனால அவரோட கடமை அவரோட செய்யுங்க. நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அதில் தான் இருக்க முடிய. மற்றவங்க கடமை செஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம பேரன் பேத்தியை பார்த்துக்க போகிறோம். இது அம்மா அப்பா தான் குழந்தைய வளர்க்கணும். ஏன் கிராண்ட் பேரண்ட்ஸ் போய் வளர்க்கணும்? அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. அதெல்லாம் வந்து தேவையில்லை என்கிறது கூட நான் அடிக்கடி சொல்வேன். ஏன்னா பாவமாக இருக்கும். அவங்க செஞ்சது என்னதான் நல்லா செல்லம் கொடுத்து தான் பார்ப்பாங்க. ஆனால் குறை இருக்கும். பாட்டியும் நான் தாத்தா பாட்டிகளுக்கு குறைகள் இருக்கும். அவங்க சொல்ற கரெக்டு ஒத்துக்கணும்னு சொல்வேன். ஆனால் தான் அவங்க சின்ன குழந்தைகளா, எனக்கு 4 பேர் பிள்ளைங்க இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்தாங்க, ஏன் உடனே விட்டுட்டு வந்துட்டேன். இனிமேலுக்கு எனக்கு வந்து வெறும் வேலையும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நம்ம டியூட்டி செய்யணும். அதான் நம்ம வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணணும். மற்றவங்க டியூட்டியை நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. நம்ம செய்யற டியூட்டியில் தப்பு இருந்தாலும் பரவாயில்ல. சுவதர்மனா தன்னுடைய சொந்த கடமையை செய்யணும். மற்றவங்க கடமையை எடுத்துட்டு நம்ம செஞ்சதுனால அது பயங்கர விளைவுதான் விளைவிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு. இப்போ 3வது அத்தியாயத்துல கடமையை செய்யணுங்கிறத ரொம்ப ஆழமா சொல்றாங்க. என்னதான் நம்ம வந்து அதுல ஒரு ஸ்லோகம் வந்து யூனிவர்சலி வெரி கிரேட் ஸ்லோகம். ஒரு ஸ்லோகத்துல அந்த 2 வரியில 3 உவமையங்கள் சொல்லுவாங்க. தன்னுடைய கம்பேரிசன்ஸ் இருக்குது. யதோல் வேனா குருதோ தர்பஹ. முதல்ல தூமே நாமிய தேவக்னி. அதாவது தூமன்னா புகை, ஆமியத்தைன்னா அந்த அதாவது இந்த ஒரு தீயை எது மறைக்கிறது? புகை மறைச்சிடும். புகை குபு குபுன்னு வருது, அங்கே ஏதோ தீ இருக்கு, அதனால தானே புகை வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது இன்ஃபரன்ஸ்ன்னு சொல்றது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பிறகு கண்ணாடியில தூசி படையுது. யதா தஷ்வம் மலேன. கண்ணாடியில வந்து ஏதாவது தூசி படிச்சுன்னா நம்ம கொஞ்சம் வந்து என்ன செய்யணும்? அதை தொடச்சிட்ட பிறகுதான் அது நம்ம கிளியரா தெரியுறது. அப்போ அங்கே கொஞ்சம் ரஜஸ் குணம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம மனசு வச்சுதான் திருத்திக்கணும். ஆனா சர்வ குணம் இருக்கவங்க ரொம்ப மனசு வைக்க வேண்டியதில்லை, ஈஸியா வந்து நல்ல வழிக்கு வந்துடுவாங்க. அப்புறம் தமஸ் குணம் இவரை வந்து எப்படி கம்பேர் பண்ணான்னா, கர்ப்பப்பையில இருக்க சிசு எப்படிப்பட்ட சிசுன்னு தெரியாது இல்லையா? ஆனா பெண்ணா எங்களுக்கு எல்லாம் ஸ்கேன் பண்ண அது வேற விஷயம். ஆனா அதாவது என்ன குழந்தைங்கன்னா அது 10 மாசம் காத்திருக்கணும், இல்லை 9 மாசம் காத்திருக்கணும். அப்போ தான் நமக்கு தெரியறது என்ன குழந்தைன்னு. அந்த மாதிரி தமஸ் குணம் வந்துருச்சு எல்லாம் கொஞ்சம் அதுல இருந்து தப்பிச்சு வரணும் மேல. அதுக்கு ஒரு தனி அத்தியாயமே பகவான் கொடுத்துருக்காரு. 14வது அத்தியாயத்துல அதாவது குணத்ரே விபாக 3 குணங்கள் எப்படி எல்லாம் நமக்குள்ள ஒர்க் பண்ணுது. எல்லாருமே 3 குணம் இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா தமஸ் ரஜஸ்ங்கிறத குறைச்சிக்கணும். நமக்கு தமஸ் என்ன கொஞ்சம் வந்து என்ன ஆலசி, அதாவது கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கும், நிறைய தூங்கணும்னு விரும்புவோம். தப்பு இல்லை, வயசான பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படுத்துக்கிறோமே, அதுக்காக நான் சொல்லலை. ஆனா இப்போ கீதை அதாவது லிக்கன எங்க நடக்குது உடுப்பியில, அது எனக்கு 10 புஸ்தகம் நான் வரவழைச்சிருக்கேன். அதுல எழுதிட்டே இருந்தா கொஞ்சம் அடிக்கடி தூங்குறது, படுத்துக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் தான் நம்ம பண்ணுவோம். அதெல்லாம் எப்படி என்ன இது நல்ல ஊன்றி நம்ம மனசு. தமிழ கூட இருக்குது, நான் தேவநாரி லிபியில எழுதுறேன். தமிழை எழுதுறவங்க நிறைய பேர் வாங்கி எழுதுறாங்க. உடுப்பியில போய் நாங்க அந்த ஜபைங்க கீதா ஜபைங்க பண்ண போறோம். எழுதி போட்டாச்சு. நான் நினைச்ச உடனே எழுதி போட்டுருவேன். அப்புறம் அவங்க பதில் கொடுக்கும்போது கொடுத்துக்கட்டும்னு சொல்லி நாங்க காத்திருப்போம். அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப எல்லா இடத்துக்கும் போய் வந்தாச்சு. எங்க வந்து படிக்கிறாங்களோ அவங்க அந்த இடத்துக்கு ஹைதராபாத், பெங்களூர் எல்லாத்துலேயும் ஹைதராபாத் அந்த பெங்களூர்ல இஸ்கான் கோயில நான் போய் பண்ணியிருக்கோம். இஸ்கான் கோயில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது.
எப்படியோ பகவான் அவர்கிட்ட எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி எனக்கு மாணவிகள் அமைகிறாங்க. அதனால எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. எதுலையுமே எனக்கு தங்கு தடை இருக்காது. சின்ன ஜியர்ன்னு சொல்லுவாங்க ஹைதராபாத், அங்கேயே போயிடும். அங்கேயே நல்லா போய் அங்கேயே சொல்லிட்டு என்ன நல்ல கோயிலெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரிலாம் ஏன் செய்ய முடியாதுன்னா பகவானை நாம் கொண்டாடுறோம். பகவான் அவதாரங்களை புரிஞ்சுக்கணும். ஜன்ம கர்ம செமி திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதஹ. அப்போ நம்ம பகவானுடைய ஜன்மங்கிறது ரொம்ப தீவிரம். ஆனால் ஜன்மாஷ்டமி எல்லாம் நம்ம நல்லா கொண்டாடுறோம். ராமநவமி இதெல்லாம் கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப பிரசித்தம். அந்த மாதிரி ஏன் நம்ம செய்யறோம்? ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது வந்து தெய்வீகம். நம்ம பிறப்பு வந்து என்ன என்ன பிறப்பு வரும் போகும். அது வந்து நம்ம கர்ம வினைகளுக்கு ஏற்பதான். என்னமா 1/2 மணி நேரம் ஆயிட்டா? 40 நிமிஷம். ஓ ரியலி 40 நிமிஷம் ஆயிட்டா? பட் ஐ திங்க் ஸ்டார்ட் டைம் இது ஒரு டாபிக் நான் கூட கேட்டுட்டே நான் வரோம். ஆமா அவங்க சொல்றது கரெக்ட். ஆமா சரி, இப்போ நம்ம 4வது தேதியில அவதாரங்களுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். தத்துவம் என்றது தத்துவம் கந்தா மனக்குறையேது முருகா உந்தன் மயிலையும் வேலையும் வழங்கிடுவாது என்றும். நான் வந்து கொஞ்சம் பாட்டெல்லாம் கொஞ்சம் பாடி தான் அவங்க சொல்லி தருவேன். கதை கொஞ்சம் சொல்றேன். இந்த கதையெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. அவங்களுக்கு இந்த 1.5 மணி நேரம் நான் நடத்துறதுனால ஏன்னா அவங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது கேட்கறவங்களுக்கும். பிறகு கர்ம சன்னியாச யோகம் வேற இருக்கு. என்ன சின்ன வயசுல சன்னியாசம் நினைக்கிறோம், ஆனா மனதில சன்னியாசம் இருக்கணும். உடுப்புல இல்லை. உடுப்புல சன்னியாசம் போட்டு எல்லாரும் ஆசை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இல்லை. நம்ம வந்து எந்த மாதிரி இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் மனசுல கொஞ்சம் சன்னியாச புத்தி இருக்கணும். அதான் மோட்ச சன்னியாச யோகத்தோட 18வது அத்தியாயம் முடிக்கிறாரு பகவான். நான் திடீர்னு 18வது 5 நிமிஷம் சொன்னேன். 18வது ஏன்னா எல்லாமே ஒரே நேரத்துல சொன்னாங்க. எல்லாருக்கும் ஒன்றும் அது மனசுல நிற்கவும் நிற்காது. 6வது அத்தியாயம் ரொம்ப சிறப்பு. ஞான யோகம் என்று சொல்றது. பிறகு ஆத்ம சம்யம யோகம் சொல்றது. சம்யம சொன்னா ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். நமக்கு 2 இந்திரியங்கள் இருக்கு நமக்கு உடம்புல. ஞான இந்திரியங்கள் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இதுதான் நமக்கு நாலேஜ் கொடுத்தா அது ஞானேந்திரியம் சொல்றோம். கர்மேந்திரியம்னா லிம்ஸ், கை, அதாவது கை கால் 2 சேர்த்து லிம்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அது ஒரு கர்மேந்திரியம். ஒரு பிறகு வந்து நாக்கு பின்னே வரும். நாக்கு ருசி பார்க்கும்போது ஞானேந்திரியம், பேசும்போது அது கர்மேந்திரியம். மூக்கு நுகரும் போது என்ன வாசனை நுகர்றதுக்கு இருக்கோ அப்போ அது ஞானேந்திரியம். ஆனா சுவாசிக்கிறது அது இல்லாம முடியுமா? சுவாசிக்கிறது கர்மேந்திரியமா இருக்குது இல்லைங்களா? அப்புறம் எஸ்கிரிஷன் ஆர்கன், ஜெனிட்டல் ஆர்கன் அதெல்லாம் சேர்ந்து தான் கர்மேந்திரியங்கள். இந்த 10 இந்திரியங்கள் மகாபூதானி அகங்காரக புத்திரவ்யக்தமேவச என்ன சொல்வாரு பகவான். வந்து ஏதாவது அந்த என்ன சொல்றதுன்னா இங்க பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா? பஞ்சபூதங்கள் இல்லாம நம்ம இருக்க முடியாது. முதல்ல தோன்றியது ஆகாஷம். காதுல வந்து 50% ஆகாஷம் இருக்குது. ஏன்னா ஸ்பேஸ். மற்றதெல்லாம் 12.5 இருக்கும். மற்ற 4 இருந்துதான் 5 இருக்கணும். அதிகம் வந்து ஆகாஷ். காதுக்கு, கண்ணுக்கு அக்னி அதிகம் 50%. இதெல்லாம் சயின்டிஃபிக்கா இருக்குதுங்க. அதனால நான் சின்ன பிள்ளைங்களும் படிக்கணும்னு நான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கினா தான் பகவத்கீதையே விளங்கும். அதனால வந்து சங்கராச்சாரியருடைய தத்துவபோதா படிச்சப்பதான் சின்ன மிஷன்ல பகவத்கீதையை சொல்லி தருவாங்க. தத்துவபோதா பேசிக். அதுல எல்லா போர்ஷன்கள் வரும். பிறகு 4 விஷயங்கள் இருந்தாதான் நீ இந்த சாஸ்திரத்தை படிக்க தகுதியுடையவர்கள் சொல்லுவாங்க. என்னென்ன 4 விஷயங்கள்? விவேக, வைராக்கிய, பிறகு சட்ட சம்பத்தின்னு சொல்லுவாங்க. இன்னும் 4வது மூச்சுத்துவம். மோட்சத்துக்கு கொஞ்சம் ஆசை இருக்கணும். மந்தமா இருக்கக்கூடாது. என்ன அதிமந்தம், மந்தம், மத்தியம, அப்புறம் தான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஸ்திரமா இருக்குது எல்லாம் இருக்குது. நமக்கு கொஞ்சம் அதில் மட்டும் பேராசை